வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம உளுந்தங்கூழு தான் காய்ச்சி குடிக்க போறோம். உளுந்து சாப்பிட்றது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உளுந்துல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் B1, B2, B3, B6, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், துத்தநாகம், இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இதுல இருக்கு. இதை அவிச்சோ, வடையா சுட்டோ, களியா கிண்டியோ, கூழு காய்ச்சோ சாப்பிடலாம். இது நான் எடுத்திருக்கிறது வெள்ளை உளுந்து. இது நான் இட்லிக்காக ஊற வச்சிருக்கேன். இதுலயே கருப்பு உளுந்தா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதையும் நம்ம கழுவி தோல் எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அப்போ நம்ம அதுல கொஞ்சமாவது அந்த கருப்பு தோல் இருந்தா அவ்வளவும் ஆரோக்கியத்தை தரும். இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடஞ்ச எலும்பையும் கிழிஞ்ச தசையவும் கூட ஒட்ட வைக்கும் ஆற்றல் இதுல இருக்கு. இப்படி சாப்பிட்றதுனால மிருதுவான தோலையும் வலுவழுப்பான நல்ல வலுவான நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பையும் நமக்கு தரும். ஹீமோகுளோபினை பெருகச் செய்யும், ரத்த சோகையை தடுக்கும், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். நம்ம தனியாக ஊற வைக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சிட்டோம்னா போதும். நமக்கு தனியாக ஊற வைக்க முடியலை அந்த நேரத்தில் அப்படின்னா இட்லிக்கு நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த உளுந்தோட கொஞ்சமாக கூட சேர்த்து ஊற வச்சுட்டு இதிலிருந்து நாம 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம்னா போதும். 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அப்படி கூழு காய்ச்சிக்கலாம். வெறும் உளுந்து மாவுல கூழு காய்ச்சி குடிச்சோம்னா, டீ ஆத்தினோம்னா நுரையா மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நுரைய குடிச்சா எப்படி தெரியும்? அந்த மாதிரி ஒரு நுரை உள்ள போனது மாதிரி தான் தெரியுமே தவிர குடிச்சது மாதிரியே தெரியாது. ஆனால் நல்லா செமையா டேஸ்டியா இருக்கும். அந்த கூழை நம்ம குடிச்சது மாதிரி தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரணும் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு 1/2 hour இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பச்சரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு 1 டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்ச பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி. இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக வாட்சை பார்த்துக்கோங்க. கரெக்டாக 3 நிமிஷம் தான். இது நல்லா கொதிச்சு அதில் உள்ள இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர் வெந்தால் போதும். ஓகே, நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1 கப்பு போட்டிருக்கேன் சுகரு. அதாவது இதுக்கு 7 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். 1 மூடி தேங்காய் துருவல் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஊற்றிடலாம். குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தைங்கள்ல இருந்துட்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இது சளிக்கும் தேவலாம், கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம்.